தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தப்போ மாநில தலைவராக 3% கீழே வாக்கு வைத்திருந்த பாஜகவினர், நோட்டாவிற்கு கீழே இருந்தவர்கள் இன்று பல தொகுதிகளில் 2ஆம் 3ஆம் இடங்களில் வந்து நிற்கின்றனர். எப்படி இதை செய்தார்கள்? அண்ணாமலை என்ன மாயம் செய்தார், என்னென்ன தில்லுமுல்கள் செய்தார் என்று சொல்வதை கரெக்ட் சரி. ஆம், ஊடகங்களில் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் பல விபச்சாரிகளை உள்ளே நுழைத்து பாஜக வளர்வதாக தினமும் எல்லா செய்தி கூட்டங்களிலும் சந்திப்புகளிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆம், அது மட்டுமல்ல, EVM குளறுபடிகள், புதிய வாக்காளர் சேர்ப்பு, சிறுபான்மை வாக்குகள் நீக்கம் பல என்று இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி சேர்த்து 2ஆம் 3ஆம் இடத்திற்கு வந்த அவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழக மக்கள் என்றுமே இவர்களுக்கு வாக்களிக்கப் போவதில்லை. ஆனால் அதன் உள்துறை அமைச்சர் இன்று மிகவும் சவாலாக சொல்லுகிறார், நாங்கள் கண்டிப்பாக